ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு திட்டங்கள் 2021லேருந்து 24 வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் ஸ்கீம்ஸ் இருக்கும், அது டீட்டெயில்டாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா என்ன ஸ்கீமு, எப்போ ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க, அதோட முக்கியமான நோக்கம், அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல மிஷன் இயற்கை அப்படிங்கிற திட்டம் வந்து டிசம்பர் 2022 ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீமு. இதை வந்து 6029 பள்ளிகளில் இப்போ செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய 5 பள்ளிகள்லேருந்து 28 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 அவர் பிறந்த இடமான காஞ்சிபுரத்தில் 2023 மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருந்தார். அதாவது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட இப்போ ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 1,15,16,292 பேர் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணியே கர்நாடக மாநிலத்தில் ஒரு திட்டம் வந்து தொடங்கினாங்க. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரகலட்சுமி. அடுத்ததாக பசுமை தமிழகம் திட்டம். ஸோ இது வந்து செப்டம்பர் 24, 2022 மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சார். இது என்ன, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் வனப்பரப்பு காடுகளோட சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா 23.69% இருக்குது. இதை வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள 33% உயர்த்திடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். ஸோ ஆரம்பிக்கும் போது 2.8 கோடி மரக்கன்றுகள் வந்து நட்டிருந்தாங்க. 2023 to 24 10 கோடியாக அது வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். ஸோ 2024 தமிழக பட்ஜெட்டில் வந்து இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் தான். அதாவது நிதி ஆயோக்கோட அறிக்கையின்படி தமிழகத்தில் இப்போது 2.2% வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்கள வந்து அடுத்த 2 ஆண்டுகளில் அதாவது 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் செயல்படுத்தப்படலை. ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவற்றோர், முதியோர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், அப்புறம் ஊனமுற்றோர், இவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு வந்து தகுதியுடையவர்கள். அடுத்ததாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். ஸோ செப்டம்பர் 15, 2022 மதுரை சிம்மக்கல்லில் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். ஸோ 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வந்து எல்லா நாட்கள்லேயும் காலை வேளையில் சத்தான உணவு வழங்குறது தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 1545 பள்ளிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,14,095 தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் தெலுங்கானா, அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் கனடாவிலையும் காலை உணவு திட்டம் வந்து பள்ளிகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சுருந்தாங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 25, 2023 முன்னாள் முதல்வர் கருணாநிதி படித்த பள்ளியான திருக்குவளையில் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதாவது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக நீயே உனக்கு ராஜா திட்டம். ஸோ டிசம்பர் 1, 2023 சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரிய கலைகளை காக்கணும், அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கணும்னு சொல்லி இளைஞர்களை கலை தொழில் முனைவோராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்ததாக இமைகள் திட்டம். ஜூன் 2023 தமிழக காவல்துறை இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அப்போ டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பாலியல் குற்றங்கள்ல இருந்து பெண் குழந்தைகளை காக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இமைகள் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததாக நீங்கள் நலமா திட்டம். மார்ச் 6, 2024 சென்னையில் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருந்தார். ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு திட்டங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து உடனுக்குடன் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தினாங்க.
அடுத்ததாக தொல்குடி திட்டம். ஸோ இது வந்து தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க 2024. பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் அவங்களுடைய அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும்னு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது பழங்குடியினர் பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்கு இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காக ஆரம்பித்தது தான் 1000 கோடியில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விடியல் பயண திட்டம். ஸோ மே 8, 2021 இதை சொல்லியிருந்தாங்க. பட் நடைமுறைக்கு வந்தது வந்து ஜூலை 2021. இதோட பேர் வந்து ஸ்டார்டிங்கில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம்னு இருந்தது. ஆகஸ்ட் 15, 2023 இதோட பேரை வந்து விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருந்தாங்க. ஸோ பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தான் இது. இதனால் மகளிர் வந்து 445 கோடி முறை பயணம் செஞ்சு மாதம் ரூபாய் 888 வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து 2024 மலைப்பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 2024 நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இதை அடிப்படையாக கொண்டு மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரியான திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. தெலுங்கானாவில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அரசு பேருந்துகளில் பெண்கள், திருநங்கைகள் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகாவில் சக்தி அப்படின்ற பெயரில் வந்து இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக புன்னகை திட்டம். ஸோ மார்ச் 9, 2023 சுகாதாரத்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் சென்னையில் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்களோட பல் பராமரிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டத்தை வந்து அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து. அடுத்ததாக ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். மே 21, 2022 மு.க. ஸ்டாலின் வந்து நீலகிரியில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தார். 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் தான் இது. ஸோ இதன் மூலமாக 9.3 லட்சம் குழந்தைகள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்காங்க. 3038 குழந்தைகளுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவங்க வந்து நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கள ஆய்வில் முதல்வர். பிப்ரவரி 1, 2023 இந்த திட்டத்தை வேலூரில் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருந்தார். துறை சார்ந்த திட்டங்கள், செயல்பாடுகள் இதெல்லாம் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடையுதா அப்படின்னு சொல்லி முதல்வரே நேரில் போய் கள ஆய்வு மேற்கொள்ளக்கூடியது தான் இந்த திட்டம். ஸ்டார்டிங்கில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டங்களில் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. அடுத்தடுத்து வந்து இந்த திட்டம் வந்து மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்ததாக உங்களை தேடி உங்கள் ஊரில். இதே மாதிரியான திட்டம் தான். அதில் வந்து கள ஆய்வில் முதல்வர் வந்து முதல்வர் போவார். உங்களை தேடி உங்கள் ஊரில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து போவாங்க. ஸோ இதை வந்து அறிவித்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 23, 2023 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 31, 2024. ஸோ இந்த ஸ்கீமில் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அந்த அலுவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் வட்டங்களில் இருந்து மக்களோட குறைகளை கேட்டு தீர்வு காணக்கூடிய ஒரு மக்கள் குறை கேட்கும் திட்டம் தான் இந்த ஸ்கீமு. அடுத்ததாக மக்களுடன் முதல்வர் திட்டம். டிசம்பர் 18, 2023 கோவையில் இந்த திட்டத்தை மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருந்தார். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து முகாம் வந்து அமைப்பாங்க. ஒவ்வொரு இந்த 13 துறைகள் இருக்குது. அந்தந்த துறைகள் சார்ந்து மக்களுடைய குறைகள் வந்து மனுக்களாக பெறப்பட்டு அதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். ஸோ அதில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, நகராட்சி நிர்வாகம், வீட்டு வசதின்னு 13 துறைகள் இருக்குது. அதில் அவங்களுக்கு போதுமான அளவு அந்த திட்டங்கள் போய் சேரல, இல்லை அதில் குறைகள் இருந்தால் அவங்க வந்து மனுக்கள் கொடுக்கலாம். அந்த மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணக்கூடியது தான் இந்த ஸ்கீம். அடுத்ததாக எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளின்னு சொல்லி செப்டம்பர் 1, 2023 மதுரையில் முதன்மை கல்வி அலுவலர் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. மதுரையில் தான் தொடங்கியிருந்தாங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. தூய்மையான பள்ளி வளாகங்களை கட்டமைக்கும் வகையில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது. அடுத்ததான் நீலகிரி வரையாடு திட்டம் 2022 சொல்லியிருந்திருப்பாங்க. தொடங்கி வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 12, 2023. ஸோ 2022 to 27 வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றாங்க. தமிழகத்தோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்கணும், அதோட வாழ்விடங்களை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த திட்டம். அடுத்ததாக பள்ளி இல்ல நூலக திட்டம். ஆகஸ்ட் 2022 சென்னையில் தொடங்கப்பட்டது. அதாவது 4லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
பள்ளி அதாவது ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு படிக்கிறது, வீட்டில் வச்சு படிக்கிறது. ஸோ இதன் மூலமாக இது வந்து சென்னை மாநகராட்சியில் மட்டும் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. இதன் மூலமாக 25,580 பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மனம் திட்டம். டிசம்பர் 22, 2022 மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். மாணவர்களின் மனநலனை மேம்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மருத்துவக் கல்லூரிகள்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இது அடுத்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக மனம் தொலைபேசி எண் வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 1441 6 அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம். டிசம்பர் 19, 2022 மு க ஸ்டாலின் சென்னையில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு மற்றவங்க கிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது, பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், தொழிலதிபர்கள், தன்னார்வ அமைப்புகள் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நிதி உதவி வாங்கி அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தோட தூதுவராக செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்தை வந்து நியமிச்சிருந்தாங்க. இதே மாதிரியான திட்டம் தான் இப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க, விழுதுகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜனவரி 9, 2024 உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை சென்னையில் ஆரம்பிச்சிருந்தார். தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள், இது எல்லாமே வந்து முன்னாள் மாணவர்கள் மட்டும், அரசு பள்ளிகளை வலுப்படுத்தக்கூடிய திட்டம். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்னா எல்லாருமே வருவாங்க. விழுதுகள் திட்டத்தில் வந்து முன்னாள் மாணவர்கள் வந்து நிதி உதவி கொடுத்து அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூடியது. அடுத்ததாக வானவில் மன்றம். நவம்பர் 28, 2022 மு க ஸ்டாலின் திருச்சியில் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்து வச்சுருந்தார். 6லேருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களோட அறிவியல் சிந்தனையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டம் 13,210 பள்ளிகளில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்ததாக சிற்பி திட்டம். செப்டம்பர் 14, 2022 சென்னையில் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். மாணவர்களுடைய குற்ற செயல்களுக்கு தீர்வு காணணும், அவர்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். 100 பள்ளிகளில் காவல்துறையால் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. சிற்பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக நான் முதல்வன் திட்டம். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான திட்டம். மார்ச் 1, 2022 சென்னையில் மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். அதாவது மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்மந்தமான திறன் பயிற்சிகளை வழங்கக்கூடியது தான் இந்த ஸ்கீம். இந்த திட்டத்தின் மூலமாக 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் இதுக்காக ஒரு சேட்போட் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர் ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்கிற வகையில் இளையா அப்படின்ற பெயரில் வந்து சேட்போட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான்சன் எலக்ட்ரிக், போஸ் லிமிடெட், என்எல்சி நெட்வொர்க், டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் இந்த நிறுவனங்களோடலாம் இந்த நான் முதல்வர் திட்டத்தோட தொடர்ச்சியாக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்ததாக தகைசால் பள்ளிகள் திட்டம். செப்டம்பர் 5, 2022 சென்னையில் முதல்வர் ஸ்டாலினும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. அரசு பள்ளி மாணவர்களோட கல்வி தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் தகைசால் பள்ளிகள் திட்டம். 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் வந்து இதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது 15 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேலே எண்ணிக்கை இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுது. அடுத்ததாக வளர் 4.0 ஜூன் 15, 2022 இந்த வெப்சைட் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய தொழில்நுட்ப தேவைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வெப்சைட்டு. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையும் தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைகள் துறையும் சேர்ந்து தான் இந்த வெப்சைட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக எண்ணும் எழுத்தும் திட்டம். ஜூன் 13, 2022 திருவள்ளூரில் மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். அதாவது 2025க்குள்ளே 8 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை எழுதுறதுலையும் வாசிக்கிறதுலையும் திறனுடையவர்களாக மாற்றணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான். இப்போது வந்து 2023 to 24 4 to 5வது வகுப்புகளுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக முதல்வரின் முகவரி. நவம்பர் 14, 2021 மு க ஸ்டாலின் வந்து சென்னையில் தொடங்கி வச்சார். பொதுமக்களோட மனுக்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் விரைவில் தீர்வு காணணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதலமைச்சரோட உதவி மையம், முதலமைச்சரின் தனிப்பிரிவு, அப்புறம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்வு மேலாண்மை, இந்த எல்லா ஸ்கீமையும் வந்து ஒரே இதில் கொண்டு வந்து முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. பொதுமக்களோட மனுக்களுக்கு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணணும்,
ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 19.69 லட்சம் பேர் வந்து பயனடைகிற வகையில் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமாதான திட்டம் அக்டோபர் 2023 அறிவிச்சிருந்தாங்க. வணிகர்கள் நிறுவனங்கள் வந்து வணிக வரி நிலுவைத் தொகையை வந்து செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்கீம் வந்து 4 மாதத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நடப்போம் நலம் பெறுவோம் சொல்லி நவம்பர் 4, 2023 உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னையில் தொடங்கி வச்சுருந்தார். தமிழக சுகாதாரத்துறை சார்பில் தான் 8 கிலோமீட்டருக்கு வந்து நடைப்பயிற்சியெல்லாம் மேற்கொண்டாங்க. அடுத்ததாக இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021 முக ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தார். 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கரோனா டைமில் வந்து ஸ்கூல் போகாதனால அந்த கற்றல் இடைவெளியை ஈடு செய்யணும், அவங்க படித்தது மறந்துடக்கூடாது, அவங்கள வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் தன்னார்வலர் வாலண்டியர்ஸை கொண்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 24,86,000 பள்ளி குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம், இது வந்து தமிழக பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12வது வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வியில் சேரக்கூடிய 3 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இதே மாதிரியான திட்டம் தான் மாணவிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம் வரும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் புதல்வன் திட்டம், இது வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கல்வியாண்டில் வந்து இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தோழி பெண்கள் தங்கும் விடுதி ஜூலை 2023 இதை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது பணிபுரியக்கூடிய பெண்கள், ஒர்க்கில் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே போய் தங்கணும், ஸ்டே பண்ணுறதுக்காக அரசு வந்து தங்கும் விடுதிகளை வந்து அமைச்சிருந்தது. அதுதான் தோழி பெண்கள் தங்கும் விடுதி. 9 மாவட்டங்களில் 11 மகளிர் விடுதிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். டிசம்பர் 18, 2021 சென்னையில் முக ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். விபத்து நடந்து 48 மணி நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாங்களே அவங்களுக்கு வந்து ஆகக்கூடிய செலவை அரசே ஏற்கிறது தான் இந்த திட்டம். ஸோ இதனால் 2 லட்சம் பேரோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 உச்ச வரம்பு தொகை 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவம், இதுவும் வந்து தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்துடைய ஒரு திட்டம் தான். ஸோ ஆகஸ்ட் 5, 2021 முக ஸ்டாலின் கிருஷ்ணகிரியில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தார். 45 வயசு அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக இது வரைக்கும் 1 கோடி பேர் வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கனவு இல்லம் ஜூன் 3, 2022 முக ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். எழுத்தாளர்களுக்கு குடியிருப்பு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த திட்டம். அடுத்ததாக புதுமை பெண் திட்டம். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான திட்டம். செப்டம்பர் 5, 2022 முக ஸ்டாலின் வந்து சென்னையில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தார். சிறப்பு விருந்தினராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பங்கேற்றிருந்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழே செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அதாவது அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12வது வரைக்கும் பயின்று உயர்கல்வி பெறக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 1,16,342 மாணவிகள் வந்து பெறுறாங்க. இந்த திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முன்ன வந்து அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 34% வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு காலேஜில் சேர்றாங்க இல்லையா, அந்த சேர்க்கை வந்து 34% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பிப்ரவரி 1, 2023 முக ஸ்டாலின் வேலூரில் தொடங்கி வச்சுருக்காரு. 784 கோடி செலவில் 2381 தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 5351 புதிய வகுப்பறைகள் வந்து கட்டப்படும், ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அளவில் சிறந்த பள்ளிகளுக்கு வந்து பேராசிரியர் அன்பழகன் பெயரில் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக முதல்வரின் புத்தாய்வு திட்டம் செப்டம்பர் 29, 2022 சென்னையில் ஸ்டாலின் தொடங்கி வச்சார். திறன்மிகு இளைஞர்களுடைய ஆற்றல் திறமைகளை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளுடைய செயல்திறன்களை மேம்படுத்துறது. இதுக்காக 30 இளம் வல்லுநர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அந்தந்த செயல்களில் ஈடுபடுத்துவாங்க. அடுத்ததாக குட்டி காவலர் திட்டம் அக்டோபர் 12, 2022 ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வச்சார். கோயம்புத்தூர் உயிர் அறக்கட்டளை கூட சேர்ந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவங்கள சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் குட்டி காவலர் திட்டம். சிங்கார சென்னை 2.0 திட்டம் பார்த்தோம்னா செப்டம்பர் 2021 சென்னையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது. சென்னை மாநகராட்சி கூட இணைக்கப்பட்ட பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் செப்டம்பர் 2023 சொல்லியிருந்தாங்க. நகர்ப்புற பகுதிகள்லையும் ஊரக பகுதிகள்லையும் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது, முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். அடுத்ததாக ஸ்டார்ட் அப் தமிழா இணையதளம் அமைச்சர் தாமோ அன்பரசன் சென்னை IITயில் இந்த இணையதளத்தை தொடங்கி வச்சுருந்தார். தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிற வகையிலையும் தொழில் முனைவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலையும் இந்த ஸ்டார்ட் அப் தமிழா இணையதளம் தொடங்கியிருந்தாங்க. அடுத்ததாக டால்ஃபின் திட்டம் நவம்பர் 2023 அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மீனவர்களும் கடல் சார்ந்த பிற மக்களும் சேர்ந்து டால்ஃபின்களையும் அதோட நீர்வாழ் வாழ்விடங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லி, அதாவது நவீன தொழில்நுட்பத்தை இப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தி பாதுகாக்கணும்னு சொல்லி 8 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மே 2023 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக அரசோடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பட்டியல் பழங்குடியின மக்களை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 35% மானியம் தமிழக அரசு முன்கூட்டியே தரும். அடுத்ததாக காவல் கரங்கள் திட்டம் ஏப்ரல் 2021 சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் இதை ஆரம்பிச்சிருந்தாங்க. அரசு சாரா தன்னார்வ தொண்டு அமைப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ரோட்டோரங்களில் ஆதரவு இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாலைகளில் சுற்றி திரியக்கூடிய அந்த முதியோர்கள், பெண்கள், குழந்தைகளில் இவங்களை உரிய பாதுகாப்போடு மீட்டெடுக்கணும், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளை அளிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த திட்டம். 2022க்கான ஸ்காட்ச் தங்க விருதை இந்த காவல் கரங்கள் திட்டம் வாங்கியிருக்கு. அடுத்ததாக கலைஞரின் கனவு இல்லம் 2024 தமிழக பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. 2030க்குள்ளே தமிழகத்தை குடிசையில்லா தமிழகமாக மாற்றணும்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ தமிழகத்தோடைய ஊரக பகுதிகளில் அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட முதல் படியாக 2024 to 2025 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். ஒவ்வொரு வீட்டோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 லட்சம். அடுத்ததாக ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 2024 தமிழக வேளாண் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15,280 வருவாய் கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் எந்த பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்படுதோ அந்த பயிரை தேர்ந்தெடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை ஒன்றா சேர்த்து 10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செஞ்சு அந்த ஒரே பயிரை விதைக்க செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதன் மூலமாக 15லேருந்து 20% மகசூலை அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, இன்னும் லான்ச் பண்ணலை. அடுத்ததாக வீரா மீட்பு வாகனம் செப்டம்பர் 2023 ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வச்சிருந்தார். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த வீரா அப்படிங்கிற மீட்பு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. வீரா அப்படின்னா வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சாலை விபத்துகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களை, பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வீரா மீட்பு வாகன திட்டம். அடுத்ததாக மணற்கேணி செயலி. ஸோ ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஜூலை 25, 2023 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஆப்பு தான் இது. ஸோ அதாவது என்னென்னா கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுவாங்க இந்த ஆப் மூலமாக.
ஸோ 1லேருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த வீடியோஸை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் 2022 கொண்டு வந்தாங்க. காவிரி நதி நீரை வந்து திறம்பட பயன்படுத்தி நெல் உற்பத்தியை உயர்த்துகிற நோக்கில் இந்த குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ 2023 இதுக்காக 75.9 கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 2.5 லட்சம் ஏக்கருக்கு தேவையான ரசாயன உரங்கள் வந்து முழு மாநிலத்தில் வழங்கப்படும் அப்படின்றாங்க. அடுத்ததான் மீண்டும் மஞ்சப்பை திட்டம். ஸோ 2021 ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ டிசம்பர் 21, 2023 இதுக்காக ஒரு இணையதளமும் செயலியும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் வந்து தொடங்கி வச்சுருந்தார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், மஞ்சப்பையோட பயன்பாட்டை ஊக்குவிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம். அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப நண்பன் ஐடி நண்பன் முன்னேற்றம் ரெண்டுமே வந்து அக்டோபர் 2021 மு.க. ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வச்சுருந்தார். ஐடி நண்பன் தகவல் தொழில்நுட்ப நண்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தொழில்நுட்பம் சார்ந்த குழுமங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களோட இணைஞ்சு தகவல் தொழில்நுட்ப தொழில்கள் குறித்த கொள்கைகளை உருவாக்குறதுக்கு அவங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் தகவல் தொழில்நுட்ப நண்பன் ஐடி நண்பன் அப்படிங்கிறது. அடுத்ததாக முன்னேற்றம் அப்படிங்கிற இணையதளத்தை வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை சார்பில் உருவாக்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழக தலைமை செயலர் தலைமையில் ஒரு உயர்நிலை குழு வந்து அமைப்பாங்க. அந்த குழு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உட்கட்டமைப்பு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னேற்றம் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி திட்டங்களோட வளர்ச்சிகளை கண்காணிப்பாங்க. ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வெப்சைட்டு தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.